ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பாக்கி சாகி மேஜிக்கல் வேர்ல்டு சேனலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி டேஸ்ட்டாக சாஃப்டாக வீட்லேயே செய்கிறது பேக்கரி டேஸ்ட்டில் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா புஸ் புஸ்ஸுன்னு இருக்குது. வாங்க வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேனில் 250 கிராம் சர்க்கரை எடுத்துக்கிறேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பேன் சூடு ஏறினதுக்கப்புறம் 250 கிராம் சர்க்கரையை நான் சேர்த்துக்கிறேன். அந்த சர்க்கரை அந்த ஹீட்லேயே நல்லா மெல்ட் ஆகும். நம்ம இப்போ இந்த சர்க்கரையை ஹீட் பண்ணி கேரமில் ரெடி பண்ண போகிறோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சர்க்கரையை கிண்டி விட்டு கேரமில் ரெடி பண்ணிக்கோங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருந்தால் சர்க்கரை கருகிடும், கருகின ஸ்மெல் வரும். அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கேரமில் ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரையை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், சர்க்கரை ஓரளவுக்கு மெல்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி நமக்கு கேரமில்க்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், சர்க்கரை ஓரளவுக்கு ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடுச்சு. நமக்கு அந்த ப்ரௌனிஷ் கலரும் லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நல்லாவே கரைஞ்சி நமக்கு கேரமில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்துருச்சு. நாம் இப்போது இந்த ஸ்டேஜில் 250 கிராம் சர்க்கரை எடுத்தோம். அதனால் 500 கிராம் ஹாட் தண்ணி, சுட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். சுட தண்ணி சேர்த்துட்டு நல்லா கேரமில் கிண்டி விட்டுக்கோங்க. அதில் இருக்கிற கேரமில் சர்க்கரை எல்லாமே நல்லா கரையணும். அதனால் 500 கிராம் தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சிட்ருக்கும்போதே நான் ப்ளம் கேக்கு தேவையான நட்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இப்போ எல்லா நட்ஸுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டூட்டி ஃப்ரூட்டி, முந்திரி, பாதாம், உலர் திராட்சை, பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் நான் அதை ஃப்ரூட் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். நாம் அப்படி கொதிக்க வைக்கும்போது இந்த நட்ஸ் எல்லாமே நல்லா வெந்துடும். தண்ணியும் ஓரளவுக்கு சுண்டி நமக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. நட்ஸை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது 10 நிமிஷம் கொதிக்கட்டும். நாம் அதுக்குள்ளே கேக்குக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை கூல் பண்ணிக்கலாம். கூல் பண்ணிவிட்டு தான் நம்ம மாவில் ஆட் பண்ணணும். சூடாக ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அந்த பாத்திரத்தில் 250 கிராம் பால் எடுத்திருக்கேன். நான் ஆவின் பால் தான் சேர்க்குறேன். அந்த பால் சேர்த்துட்டு அந்த பால் கூடவே 2 ஸ்பூன் வினிகர் சேர்க்குறேன். வினிகர் சேர்த்து பால் கூட வினிகர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இவங்க கூடவே 125 கிராம் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். வாசனை இல்லாமல் எண்ணெய், அந்த ஆயில் தான் சேர்க்கணும். வாசனையான எண்ணெய், கடலை எண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது. ரீஃபைண்ட் ஆயில் 125 கிராம் சேர்த்து ஸ்பூனை வச்சு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்போக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்போக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாம் இந்த பால் கூட 500 கிராம் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஸ்போக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பால் கூடவே 500 கிராம் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு சேர்த்துட்டு மைதா மாவு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர்,
பாருங்கள், நான் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தாச்சு. கார்ன்ஃப்ளவர் மாவு கூட ஆப்ப சோடா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது பேக்கிங் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஸ்போக் வச்சு இவங்கள நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணணும். எப்பயுமே கேக்குக்கு நம்ம ஒரே ரைட் சைடு மிக்ஸ் பண்ணால் ரைட் சைடு தான் திருப்பணும். இல்லை நம்ம லெஃப்ட் சைடு மிக்ஸ் பண்ணால் லெஃப்ட் சைடு மட்டும்தான் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், நான் மாவு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் நட்ஸ்லாம் சேர்த்து கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருந்த கேரமல் இருக்குது. நான் அந்த கேரமல் இந்த மாவு கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் நான் எந்த பக்கம் மிக்ஸ் பண்ணணும் அதே பக்கம் ஸ்போக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் இதை மிக்ஸ் பண்ணுறதுல நமக்கு கேக் வந்து நல்லா உப்பி புஷ்ஷுன்னு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நாம் மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். புஷ்ஷுன்னு இருக்கும், நல்லா சாஃப்டாக பஞ்சு போல். நான் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும் கேக்கு, அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஃப்ளேவர் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து திரும்பவும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை கேக் ஊற்றுற பாத்திரத்தில் கேக் வைக்கிறதுக்குன்னு ஒரு அவன் இருக்குது. இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ கேக் மோல்டு இருக்குது, அந்த மோல்டில் எனக்கு தேவையான அளவு நான் அந்த மாவை அதில் சேர்த்துக்கிறேன். அந்த மோல்டில் 1 ஸ்பூன் நெய்யோ அல்லது எண்ணெயோ ஊற்றி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. சுற்றி தேய்ச்சி விட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவோ இல்லை மைதா மாவோ அது மேலே கொட்டி சுற்றி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கேக் மாவு நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கேக்கு மாவு நான் இதில் கூட ஆட் பண்ணிக்கிறேன். நாம் இந்த மோல்டில் பாதி அளவு ஆட் பண்ணால் போதும். ஏன்னா கேக்கு வந்து வேகும்போது நல்லா உப்பி வரும். அதனால் பாதி அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டுட்டு இப்போ வேணும்னா நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி வேணாம் அப்படின்னா கேக்கு பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம திறந்துட்டு நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போவே நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு உள்ளே ஹேர் இல்லாமல் நல்லா தட்டி விட்டுக்கோங்க. தட்டியாச்சு. இப்போ நாம் இது ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இப்போ நாம் இதை குக்கரில் வச்சுக்கலாம். பாருங்கள், ஆல்ரெடி நான் குக்கர் வச்சு அடுப்பு சிம்மில் வச்சு குக்கர் ஹீட் ஆகிட்டுருக்கு. அது கூட ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். குக்கர் உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சு இப்போ நான் இந்த கேக் மோல்டு எடுத்து அந்த குக்கர் உள்ளே வைக்க போகிறேன். ஸ்டாண்டு மேலே வச்சுட்டேன் பாருங்கள். வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க. விசில் இல்லாமல் மூடிடணும். மூடியாச்சு. இது ஒரு 35 to 40 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். பாருங்கள், சூப்பரான நல்லா டேஸ்டான கலர்ஃபுல்லான ப்ளம் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது வெந்துருச்சா அப்படின்றதுக்கு கத்தியோ இல்லை அது ஒரு கம்பியோ வடை குத்துற கம்பி இருந்தால்
குத்தி பார்த்தா தெரியும். அந்த கம்பிலையோ இல்லை கத்திலையோ மாவு ஒட்டாமல் இருந்தால் கேக் வெந்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி அந்த மாவு ஒட்டுச்சுன்னா கேக் வேகலை. நம்ம திரும்பவும் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சுற்றி கத்தி விட்டு எடுத்துட்டு நம்ம அழகாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் எங்கள் வீட்டில் இதை ஃபஸ்ட் டைம் செஞ்சதால் எங்கள் பசங்க சந்தோஷமாக நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள், நல்லா புசு புசுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு. நல்லா பேக்கரியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.